செய்ய போகிறது மோர் குழம்பு. அந்த மோர் குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள் காமிக்கிறேன். ஒரு கப்பு வந்து புளிச்ச தயிர் தான் மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ரைஸ் பச்சை அரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பயிறு, அதை நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சவுச்சவ். இதை பொடியாக இந்த மாதிரி குட்டி குட்டி அரிஞ்சு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் வெந்த உடனே இப்படி அமுத்தி பார்த்தா லைட்டாக வெந்த உடனே வேக வச்சு இதை வடிகட்டி வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன். நம்ம ஜாரில் மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச அரிசியும் துவரம்பருப்பும் போடுறோம். அது கூட இந்த 2 பச்சை மிளகாவையும் கொஞ்சம் உடச்சி போட்டுருவோம், அப்போ தான் சீக்கிரமாகிடும். கொஞ்சம் இஞ்சி, இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், இதை போட்டு நம்ம நல்லா இப்போ அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜாரில் வந்து அரைச்சிட்டோம். பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், துவரம்பயிறு, அரிசி இதை போட்டு அரைச்சிட்டோம். நம்ம மோரை வந்து தயிரை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறோம். இது கூட நம்ம இதை கலந்துக்குவோம். இது கூட இந்த சவுச்சவையும் நம்ம கொட்டிக்கிறோம். இதனோட கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா கிளறிக்குவோம். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம எத்தனை பேருக்கு சாப்பிட்றோமோ அத்தனை பேருக்கு வர அளவுக்கு கொஞ்சம் இப்பயே தண்ணி போட்டுக்குவோம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். 2 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். இப்போ கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், இது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகா, 2 மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ பொரிஞ்சிடுச்சுங்கெல்லாம். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்பு எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ என்ன செய்யணும், கையில் வச்சுட்டு இதை கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா அரிசி மாவு அப்படியே அடி பிடிச்சிரும். இந்த மோர் குழம்பு கிண்டிக்கினே இருக்கணும். உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கிண்டிக்கினே இருக்கணும். இது ஒரே ஒரு கொதி தான். ஒரு கொதி கொதிச்சோடனே இதை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேலே கொதிச்சா அது வந்து முறிஞ்சு போயிடும். ஏன்னா மோர்ன்றதுனால முறிஞ்சு போயிடும். ஒரே ஒரு கொதி தான். கொதித்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த சவுச்சவை போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அந்த சவுச்சவை வந்து கொழுப்பே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். உடல் எடையே குறைக்கும். அதனால் அடிக்கடி நீங்கள் சவுச்சவை சேர்த்துக்கலாம், நல்லது. நல்லா கொதிக்குது. இதோட இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெயிலுக்கு வந்து இந்த மோர் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இதில் போட்டிருக்கிற சவுச்சவ் வந்து உடம்புல கெட்ட கொழுப்பு சேர விடாது. இதில் வந்து வெண்டைக்காயும் நீங்கள் என்ன செய்யலாம், வதக்கி அது கூட சேர்த்துக்கணும். ஏன்னா மோர் குழம்பு ஒரே கொதியில் நம்ம இறக்கிறதுனால வெண்டைக்காய் சீக்கிரம் வேகாது. வெண்டைக்காய் தனியாக வதக்கி இதில் போட்டுக்குங்க. ஒரே கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தா அது முறிஞ்சு போயிடும். கொதிக்கக்கூடாது. இதுக்கு வந்து தொட்டுக்க சேமக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.